யார் இத செஞ்சு கொடுத்தது? நாங்களே ஒன்னா சேர்ந்து செஞ்சோம். ரொம்ப நல்லா இருக்கு. அருண், இது வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. அருண், உனக்கு என்ன ஆச்சு? நேத்து நான் உன்னை எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸ்பேஸ் பார்ட்னர் கார்ப்பரேஷனை பத்தி ஏதாவது விசாரிக்க போயிருந்தியா என்ன? ஆமா, ஆனா அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க எல்லாரும் கடற்கொள்ளையர்கள். எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்ல. சீக்கிரம் ஏதாவது பண்ணி அவங்க திட்டத்தை நாம தடுத்தாக்கணும். சரி, அவங்களோட திட்டம் என்னன்னு முதல்ல சொல்றியா? அது அது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க திட்டப்படி நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வரப்போகுது. மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாருப்பா, இத்தனை நாள் அவங்க நம்ம கிரகத்துக்கு நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க மேல அபாண்டமா பழி போடுற? அந்த மாதிரிலாம் செஞ்சு அவங்க உங்களை ஏமாத்த நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்து ஆரோனுக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை. அதுக்காக தான் இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் உளறிட்டு இருக்கான். போதும், நிறுத்த அருண். இந்த கிரகத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. கடல் கொள்ளக்காரங்க இவ்வளவு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அச்சோ, ஆரோன் மாட்டிக்க போறான். இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு அசையாம இரு, சரியா? அசையாத. யாராவது என்ன காப்பாத்துங்க. என்னது இது? TuneSouthIndia.cf. நாளைக்கு எங்களை பார்க்க நீங்க வரணும், சரியா? நல்லா பார்த்துட்டு வரணும். கண்டிப்பா வரணும். Bye. நோபிட்டா, வேற வழியே இல்ல. இப்ப நாம நோபிட்டா, என்னது அது? நோபிட்டா, நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லையே. ஆமா டோரேமான். என்ன பண்றது? கொஞ்ச நாளாவே வெப்ப நீரோட்டத்தோட சீதோஷ்ண அளவு குறைஞ்சுகிட்டே வருது. ஆமா, நாளைக்கு வேற முக்கியமான விழா இருக்கு. ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது? இந்த இடத்துல ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது. அப்ப சுத்தி இருக்கிற மத்த இடங்களையும் போய் பார்க்கலாம். சோனியும் ஜியோனி இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே. சூப்பரா இருக்குல்ல. நான் வரட்டுமா? பாய் பாய். சுனியா, விட மாட்டேனே உன்ன. இந்த பொழுதுபோக்கு பூங்கால எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரைட்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துலயும் போய் பார்க்கலாம். ஆனா ரொம்ப நேரமா நம்ம விளையாடிக்கிட்டு மட்டும்தான் இருக்கோம். அவங்கள பத்தி கவலைப்படாதல்ல. எதிரிங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். டமாட்டன்ல என்னல ஆச்சு? உடஞ்சு போச்சா? யாருல இது? கடல் கொள்ளக்கார கூட்டத்தை சேர்ந்தவனா இருக்கலாம். அது நம்மள பாக்குது. அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் க்ளோத் போடுச்சுல. பரவாயில்ல, சண்டை போடுறதுக்கு நம்ம ரேஞ்சுக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான். அவன வேற்று. என்னோட கை ஒன்னும் ஆகல. ஜியான், யாருல இவன்? ஏதோ மோசமா ஒண்ணு நடக்க போகுது.
மத்தவங்களையும் இதே மாதிரி சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள கொண்டு போய் பாதாள சிறையில அடைங்க. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரி. ஓ, எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்களுக்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. ஸ்பேஸ் பார்ட்னர் கார்பரேஷனுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நாளைக்கு நடக்க போற விழால நீங்களும் கலந்துக்கணும். ஓ, கண்டிப்பா கலந்துப்பேன். போக்கூர் கிரகத்துல இருக்கிறவங்களும் பிளானட் கார்பரேஷன்ல இருக்கிறவங்களும் ஒண்ணா சேர்ந்து இதை சந்தோஷமா கொண்டாடலாம். நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஞாபகம் வந்துருச்சு. கிணத்துக்குள்ள விழுந்து நான் அது வழியா இங்க வந்தேன்ல. ஆமா, என்னது இது? ஆறு. சத்தம் போடாத. ஆரோன், கடல் கொள்ளையர்கள் கூட்டம். நீ கலக்கிட்ட நோபிட்டா. அவங்களோட ரகசியமான இடத்தை இவ்வளவு சுலபமா கண்டுபிடிச்சிட்டியே. நான் கண்டுபிடிச்சனா? அது சரி, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இத ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். பரவாயில்லையே, இது கூட யூஸ் ஆயிருக்கு. பிரபஞ்சத்துக்கு போலாம். உனக்கு விஷயம் என்னங்கிறது முழுசா தெரியாதா? இங்க பார், இந்த இடத்துல பெருசா கருவி வச்சிருக்கோமே, அத நீ பாத்தியா? அது என்ன பண்ணுன்னா பாதாளத்துல இருக்கிற சக்தியெல்லாம் உறிஞ்சி பிரபஞ்சத்துக்கு போக வழிகாட்டும். என்ன இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே விஷயம் என்னன்னு? ஆனா எதுக்கு அப்படி பண்ணணும்? எதுக்குன்னா அத பத்தின விவரம் எல்லாம் எனக்கு முழுசா தெரியாது. ஆனா இந்த கிரகம் சக்தியை இழந்து வறண்டு போய் அழிஞ்சிடும். அழிஞ்சிருமா? யார் அது? மாட்டிக்கிட்டோம். ஏய், அங்கே ஏறு. மீபா, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? வழியா விடு, நம்ம கேலக்ஸி டிஃபென்ஸ் தெரியும்ல. ஆஹா, என்னோட சூட் எங்க? நோபிட்டா. நில்லுங்க. என்னால மூச்சு விட முடியல. நான் உன்னை இப்போதைக்கு எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த கிரகம் அழிஞ்சு போகும்போது அதுவும் கண்ணால நீ பார்க்கணும்ல, அதுக்காகத்தான். நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு நாங்க விட மாட்டோம். ஆள் தெரியாம மோதிக்கிட்டு இருக்காங்க. மேடம், கண்காணிக்க சொன்ன கதை அடிச்சிட்டு இருக்கீங்களா? திரும்பவுமா? என்ன இப்படி நடந்துக்கிறா? என்னாச்சு? பதில் சொல்லுங்க. சுனியோ, ஜியான், ஜியான். கோதர்ம டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது கடல் கொள்ளைக்காரங்க திட்டமா இருக்கும். அவங்க தான் ஏதோ பண்ண நினைக்கிறாங்க. டோரேமான், இது ஹீரோ பேட்ச் தானே? இது நோபிட்டா ஓடுது. அப்படின்னா உனக்கு ஏதோ ஆயிருக்கு. எதை வச்சு நோபிட்டா ஓடுதுன்னு சொல்ற? முக்கியமான பேட்சஸ் யார் இந்த மாதிரி தொலைப்பா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா நோபிட்டாவா தான் இருக்கணும். டைரக்டர், நோபிட்டா எங்க இருக்கான்னு கொஞ்சம் காட்ட. அவ ஆரன் கூட தான் எங்கேயோ இருக்கான். சுனியோவும் ஜியானும் கூட இருக்காங்க. ஜியான், சுனியோ. அச்சச்சோ, கடல் கொள்ளைக்காரங்க கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. உன்னோட ஷூட்டிங் கேமரா எங்க இருக்கு? ஸ்பேஸ் டவரோட அகல பாதாளத்துல இருக்காங்க. உடனே போய் நாம அவங்களுக்கு உதவி செய்வோம். மால் கிளவுஸ். டைரக்டர், நம்ம எப்படி போகணும் வழியை காட்டு. பயப்படாதீங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கோம். கண்டிப்பா டோரேமான் ஷிசுகாவும் எப்படியாவது இங்க வந்துருவாங்க. ஆமா, எனக்கும் தெரியும். எனக்கு கேலக்ஸி டிஃபென்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நாங்க எல்லாரும் உண்மையான ஹீரோஸ்னு அருண் நம்பிக்கிட்டு இருக்கான். என்னாலும் சரி, அருணை மட்டும் நாங்க கைவிடவே கூடாது. இதுக்குள்ள இருக்கிறது உங்க எல்லாருக்கும் வசதியா இருக்கா? ஹைடோ, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அமைதியா உட்காந்து போக்குவரத்து கிரகம் அழியறத வேடிக்கை பாரு. மனசாட்சி இல்லாதவங்க. இப்ப என்ன பண்றது? டோரேமான். ஆமா, என்ன சத்தம் அது?
ஹாய். வந்துட்டோம். யாரு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? அது ஹேர்கன். அப்படின்னா டோரேமான் இங்க வந்துட்டான். அப்படியா? என்ன தைரியம்? அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடுங்க. யாரா இருந்தாலும் உடனே ஷூட் பண்ணுங்க. ஹையா. ஹாய். ஹாய். நீதானா? பாத்தடி. ஏ சூப்பர் டோரேமான். ஹாய். மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே. மாட்டியா? போச்சே. அக்வாபே. என்ன? டோரேமான் போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு. ஓகே. சூப்பர் டோராக்கி. உன்னை விட மாட்டேன். டோரேமான், எனக்கு இருக்கிற விசேஷ சக்தி கழுத்தாலதான் போல இருக்கு. டோரேமான். என்ன இது? இங்க பாரு, எப்பவும் இதை மிஸ் பண்ணிடாதண்ணா. இது என்னுடைய பேட்ஜ். வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம். என்னால மூச்சு விட முடியல. ஷிசுகா. உங்களுக்கு இவ உயிரோட வேணும்னா மரியாதையா எங்க கிட்ட சரணடைஞ்சிருங்க. ஷிசுகாவை எப்படியாவது காப்பாத்தணும். சீக்கிரம் சீக்கிரம், இல்லனா உங்க ஃப்ரெண்ட பார்க்க முடியாது. நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நீதான் என்ன காப்பாத்துனியா? என்ன இதை யாராவது காப்பாத்துங்க. சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவோம். எல்லாரும் எங்க இந்த பக்கமா வாங்க. நாங்க போயிட்டு வரோம். நோபிட்டா, மறுபடியும் நீ டெஸ்ட்ல 0 மார்க் வாங்கியிருக்க. என்ன மன்னிச்சிருங்க. ஓடாத நில்லு. என்ன மன்னிச்சிருங்க. ஏமாந்தியா? நான் கிளம்புறேன். என்ன எல்லாம் டூப்ளிகேட்டா? அவங்கள விட மாட்டேன். என்ன ஏமாத்திட்டு அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. நாளைக்கு எப்ப வரும்னு எனக்கு ஆசையா இருக்கே. வழக்கம் போல அது ஒரு அற்புதமான நாளா இருக்கும். 6 மாசம் இதே மாதிரி என்னென்னைக்கும் பிரகாசிச்சு எங்க பொறுக்கு கிரகத்தை நீ தான் பாதுகாக்கணும். அவங்கள தப்பிக்க விட்டுட்டு நிக்கிறியா? மன்னிச்சிருங்க. இவனை நம்பி இருக்கவே கூடாது. மரியாதையா வாய மூடுங்க. ஆனா தலைவரே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்மளுடைய பிளான் படி எல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்கு. பாக்குறீங்களா? இதுதான் அந்த சக்தியை லான்ச் பண்ண போற கருவி. நம்ம பக்கூரு லேண்ட திறக்கும் போது அதோட சக்தி எல்லாம் இதுல தானா நிரம்பிடும். அதுக்கப்புறம் உங்க முடிவுக்காக காத்துட்டு இருப்போம். நீங்க எப்ப சொல்றீங்களோ அடுத்த நிமிஷமே நாங்க இத பயன்படுத்துவோம். பரவாயில்ல, ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தான் நீ கண்டுபிடிச்சிருக்க ஹைடோ. ரொம்ப நன்றி தலைவரே. ஆ, பாவம் உங்களோட சிரிச்ச முகம். கண்டிப்பா எல்லாரும் ஏமாற்றம் அடைய போறாங்க. அத கற்பனை பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த பிரபஞ்சத்திலேயே வைரம் மாதிரி ஜொலிக்கிற ஒரே கிரகம் அந்த அரமாசு. அங்க புதஞ்சு கிடக்கிற அதிகம் தரமா இந்த கார்பன் உள்ள கிராஃபைட்ட பத்தி யாருக்கும் தெரியாது. அந்த கிராஃபைட்ட மட்டும் என் உடம்புக்குள்ள செலுத்தியாச்சுன்னா
என்னோட அபார சக்தி எனக்கு திரும்பவும் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் யாரும் என்ன அழிக்க முடியாது. பயன்படுத்துறது போக மிச்சம் இருக்கிற வைரங்களை நான் உங்களுக்கு பரிசா தரேன். ஆனா ஒரு விஷயம், எதுவும் தப்பா நடக்க கூடாது. நம்ம இந்த திட்டத்துல வெற்றி அடையணும். அடைவோம். இதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், கடற்கொள்ளையர்களோட சண்டை போடுறதுங்கிறது நடக்காத காரியம்னு சொன்னல. ஹீரோ படம் எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இது எடுக்கிறோம்னு இப்ப எல்லாரும் இங்க வசமா வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஹீரோ மூவியா? சனியா. ஆமா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். நாங்க ஒண்ணு உண்மையான ஹீரோஸ் கிடையாது. அதோ அங்க இருக்கு பாத்தியா, அதுதான் எங்களோட மூவி டைரக்டர் ரோபோட். எங்களோட ஹீரோ மூவிஸ் அதுதான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தது. நீ எங்க பூமியில பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாது. நாங்க எல்லாருமே பூமியை சேர்ந்த சாதாரண மனுஷங்க தான். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஆரோன், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வாங்க நம்ம உடனே பூமிக்கு திரும்ப போகலாம். உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? என்னால முடியாது. இந்த நிலைமையில நான் கண்டிப்பா வரமாட்டேன். போக்குரு கிரகத்தை நம்ம தான் எப்படியாவது காப்பாத்தணும். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த கிரகத்தை காப்பாத்த நம்மளால மட்டும்தான் முடியும் சுனியா. ஆனா நம்மளால எப்படி முடியும்? நம்ம ஒண்ணு உண்மையான ஹீரோஸ் இல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. அது இப்ப முக்கியம் இங்க கிடையாது. பாருங்க, நீங்க எல்லாருமே உண்மையான ஹீரோஸ் தான். இங்க வந்திருக்கிற கடல் கொள்ளக்காரங்கள நான் எப்படி தனியா சமாளிக்க போறேன்னு உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா எப்ப உங்களை நான் கேலக்ஸி டிஃபென்ஸா பார்த்தனோ அப்பவே எனக்குள்ள இருந்த நம்பிக்கை பல மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதோட வேற ஒரு கிரகத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க கொஞ்சம் கூட தயங்காம இங்க வந்தீங்க. எல்லாரும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே உண்மையான ஹீரோஸ் தான். ஆரோன், நான் இங்கதான்ல இருப்பேன். அவங்க ஜெயிக்கிறதுக்கு நான் விட போறதே இல்ல. ஜியானோட பேர் இந்த கிரகத்திலேயே பிரபலமாகணும். நானும் தான். வந்த வேலை முடியாம நான் இந்த கிரகத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். ஜியான், ஷிசுகா, நானும் இங்கதான் இருப்பேன். கேலக்ஸி டிஃபென்ஸோட லீடரா நான் என்னோட கடமையை செஞ்சு முடிப்பேன். டைரக்டர் டோரேமான். இப்ப நீ என்ன பண்ண போறலே சோனியா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் யாரும் என்னோட பேச்ச கேட்கல. எல்லாருமே இங்க இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போறன்னு சொல்லு. என்ன பண்றது, வேற வழி இல்ல. நானும் இப்ப உங்க கூட இங்கதான் இருந்தாகணும். கவலைப்படாத, நீ எங்களை மாதிரியே ஒரு ஹீரோ தான்ல. அருண், சொல்லு. ஆபத்துல இருக்கிறவங்க கிரகத்தை நாங்க கண்டிப்பா காப்பாத்துவோம். சரி, ஓகே, நாளைக்கு சண்டை ஆரம்பிக்குது. இப்ப எல்லாரும் ஓய்வு எடுத்து அதுக்காக தயாராகுங்க. teamsouthindia.cf சீக்கிரமே திறக்க போறாங்க. ஆமாமா, நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. உனக்கு என்ன ஆச்சு? அருண் இன்னும் இங்க வரலையே. கவலைப்படாத, அவன் சீக்கிரம் வந்துருவான். அப்படியா சொல்ற? சொல்லுங்க. ஒரு வழியா நீங்க காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள் வந்துடுச்சு. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே பொக்குரு லேண்டுக்கு வெற்றி கிடைக்க போகுது. அதுக்கு உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். ஒரு நிமிஷம் சார். விழா இன்னும் 2 மணி நேரத்துல ஆரம்பிக்க போகுது. ஆனா விருந்தாளிகள் யாரும் இங்க வந்த மாதிரியே தெரியலையே. ஸ்பேஸ் டவருக்கு கூட எந்த விருந்தாளிகளோட கப்பலும் வந்த மாதிரி தெரியல. இங்க என்ன நடக்குது மிஸ்டர் ஹைடோ? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விருந்தாளிகள் எல்லாருமே இங்க வந்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. சர்ப்ரைஸ்! உங்களுக்காக நாங்க ஒரு சிறப்பான பரிசை வச்சிருக்கோம். அத நீங்க மட்டும் இல்ல, இங்க வரப்போற விருந்தாளிகளும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஓ, அப்படியா விஷயம்? நான் கூட என்னமோ ஏதோ பயந்தே போயிட்டேன். தெரியும் தெரியும், அவங்க இங்க வரவே போறது இல்ல. ஏன்னா இங்க நடக்க போறது வேற ஒண்ணுதானே. உனக்கு எல்லாம் புரிஞ்சதுல? சரி, வரேன். கடைசியா ஒரு தடவை அந்த லான்ச் டிவைஸ நான் செக் பண்ணி ஆகணும். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு சரியான நேரம் தெரியாது. ஆனா எப்ப வேணும்னாலும் பொக்குரு கிரகத்தோட சக்தியை வெளிப்படுத்துவாங்க. அதுக்குள்ள நாம ஸ்பேஸ் டவர்ல இருக்கிற அந்த கருவியை அழிச்சே ஆகணும். ஆனா கடற்கொள்ளையை சேர்ந்த 3 பேர் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா நம்மள இதை செய்யவே விட மாட்டாங்க. அவங்கள ஒருத்தனை ஏற்கனவே நாங்க பாத்துட்டோம். போன தடவை தப்பிச்சுட்டான். ஆனா இந்த தடவை அவனை விடுறதா இல்ல. நம்ம கிட்டதான் இப்ப சக்தி திரும்ப கிடைச்சிருச்சு. எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட பயம் இல்ல. எப்படியாவது இந்த கிரகத்தை சேர்ந்தவங்கள நம்ம பாதுகாக்கணும். நாம இன்னும் இந்த சூட்டோட சக்தியை ஒழுங்கா பயன்படுத்தல.
நம்ம கிட்ட இருக்கிற முழு திறமையும் நம்ம பயன்படுத்தணும், சரியா? கேலக்ஸி டிஃபென்ஸ். மனதைரியம் சேர்ந்தே நாம் வெல்லுவோம். தோல்வி என்ற சொல்லினை தூக்கி நாமும் வீசுவோம். யோப்பா டோரேமானு, அந்த நூல் கொண்ட வச்சுட்டு நான் எப்படிப்பா சண்டை போறது? நீ கவலைப்படாத நோபிட்டா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். டோரேமான், உன் விசேஷ தர்ம பத்தி எனக்கு தெரியும். முதல்ல நம்ம எல்லாரும் அந்த டார்கெட் குள்ள போவோம். சரி. அவங்க திரும்பவும் இங்க வராங்களா? ஓகான், மேபா, அவங்க நம்ம பிளான கெடுக்கிறதுக்கு விடக்கூடாது. எங்களை நீங்க நம்புங்க. யார்கிட்ட மோதுறோன்னு அவங்களுக்கு தெரியல. வா போலாம். புத்திசாலித்தனமா ஏதோ செய்யறோம்னு நினைப்பேன். சீக்கிரமா அந்த கிராஃபைட்டை எனக்குள்ள செலுத்தி ஆகணும்னு நினைக்கிறேன். லான்ச் டிவைஸ் அகல பாதாளத்துல தான் இருக்குல்ல? ஆமா, நேத்து நானும் நோபிட்டாவும் அதை பார்த்தோம். அது அங்கதான் இருந்தது. ஓகே, அப்ப தோண்டி சீக்கிரமா உள்ள போகலாம். மேபா, ஓகான். நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ இங்க வந்துட்டியால. எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கீங்க பசங்களா? உங்களை விட மாட்டேன். இல்ல நோபிட்டா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தள்ளி போ. நோபிட்டா ஆக்ஷன்ல இறங்கிட்டால. இப்ப நானும் இறங்குறேன் பாருங்க. வாங்கிக்கிட்டீங்க, தயாராகிடுங்க. நேத்து நீ எங்களை அடிச்சதுக்கு இன்னைக்கு உனக்கு தண்டனை கொடுக்கறான்ல வந்திருக்கேன். இப்ப என் உண்மையான சக்தியை நான் காட்டுறேன் பாருங்களேன். நான் இதுக்காக கடத்தல்காரங்களோட பெல்ட் போட்டுட்டு இருக்கேன். கழட்ட முடியலையே. டோரேமான், இவங்க ரெண்டு பேரையும் நாங்க சமாளிச்சுக்கிறோம். நீங்க லான்ச் டிவைஸ் கிட்ட போங்க. சரி ஷிசுகா. ஆரோன், வா போலாம். சரி. நான் எங்க இருக்கேன்? வழி மாறி இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆரோன் உதவிக்காக கூட்டிட்டு வந்தது ஒண்ணுதானா? கேலக்ஸி டிஃபென்ஸ் சேர்ந்த நான் தான் நோபிட்டா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். கடத்தல்காரங்களோட தலைவன் இக்காரோஸ் தானே? ஆமா, நான் தான் இக்காரோஸ். அதுக்கு என்ன? உன்னுடைய திட்டத்தெல்லாம் இப்பவே நிறுத்திடு. பொக்குரு கிரகத்தை விட்டு போயிடு. நான் போக மறுத்தா வேற வழியே இல்ல. என் சக்தியை நான் காட்டுவேன். உன்னை கண்டிப்பா நான் தோக்கடிச்சு விரட்டுவேன். விட்டால் ரொம்ப தான் பேசுறான். என்னால நம்பவே முடியல. அந்த பொண்ணு தாக்கிய நான் இங்க வந்து விழுந்தேன். நான் சாதாரண பொண்ணு கிடையாது. கேலக்ஸி டிஃபென்ஸ் சேர்ந்த ஷிசுகா மினமோட்டோ. பொக்குரு கிரகத்தை நீங்க அழிக்க நான் விட மாட்டேன். என்ன, உன்னால அது முடியும்னு நினைக்கிறியா? நீரோட்டோட சக்தி என்ன தர நீ பாக்குறியா? என்ன இதெல்லாம்? ஐபேர் ஹார்ஸ் ஸ்ப்ரிங் சுடுது. என்னோட உடம்பு இப்ப உருகிக்கிட்டு இருக்கு. இனிமே யாரையும் ஏமாத்த கூடாது, சரியா? அங்கேயும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நீ எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும் உன்னால கேலக்ஸி டிஃபென்ஸ் சேர்ந்த இந்த ஜியானை தோக்கடிக்கவே முடியாதுல. இந்த
இந்த திறமை எனக்கு எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? எங்க அம்மா கிட்ட இருந்துல. அது என்னடி இப்போ உனக்கு காட்டவா? தொடர்ந்து அரைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த வாங்க இந்த வாங்க இந்த வாங்க இந்த வாங்க இது வாங்க இது வாங்க வாங்கல. இனி என் கூட மோதனுங்கிற எண்ணமே உன் மனசுல எட்டி பார்க்க கூடாது. அடேங்க அப்பா, எனக்குள்ள இப்படி ஒரு அபாரமான திறமை இருக்கும்னு நானே எதிர்பார்க்கலையே. எல்லாம் உங்களாலதாம்மா. ரொம்ப நன்றி. விட மாட்டேன். இது கூடிய சீக்கிரமே முழுசா நிரம்பிடும். சரி, நான் இப்ப திரும்ப ஷிப்புக்கு போறதுதான் நல்லது. சார், ஏதோ ஒண்ணு வேகமா நம்மள நோக்கி இங்க வந்துகிட்டு இருக்கு. அது அவங்களாதான் இருக்கணும். நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல. உடனே தாக்குதல் ஆரம்பிங்க. சரி. அவங்கள நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஆமா, உன்னால எனக்கு எதுவும் செய்ய முடியாது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. பொக்குரு கிரகத்தை நான் காப்பாத்துவேன்னு ஆருனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இங்க இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் ஆருனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அது மட்டும் நடக்காது. என்ன நான் திடீர்னு வேகமா நகர்றேன். என்கிட்டயே ஆட்டம் காட்டுறியா? நீ எங்க இருந்து வேணாலும் என்ன தாக்கு. ரொம்ப மோசமாயிடுச்சு. சீக்கிரம் அந்த கிராஃபைட்ட கொடுங்க. சீக்கிரம் கிராஃபைட்ட கொடுங்க. இதுதான் இவனுடைய உண்மையான உருவமா? என்ன ரொம்ப பலவீனமா இருக்கிற மாதிரி தெரியுது. இக்காரசை தோக்கடிச்சிட்டா என்னால கண்டிப்பா எனர்ஜி லான்ச்ச தடுக்க முடியும். ஓ ஹைடோ, எனக்கு அந்த கிராஃபைட் சீக்கிரம் வேணும். சீக்கிரம் கொடு. இக்காரஸ் சூப்பர் நோபிட்டா தோடப்போ. நான் நினைச்ச மாதிரியே ஒண்ணும் நடக்கல. இல்ல, என் முயற்சியை கைவிடக் கூடாது. ஓகே, சூப்பர் நோபிட்டா பட்டர்ஃப்ளை மவுண்ட் ஃபியூஜி நட்சத்திரம் அருமசு வேணும். மறுபடியும் தொடப்ப வரணும். சக்தி விளையாடுறதுக்கு இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தலைவர் சொன்ன மாதிரி எனக்கு அந்த வைரம் கிடைச்சிடும். யாரும் இதை கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நேரம் பார்த்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சீக்கிரம் ஏதாவது பிரயோஜனமா எடு. டோரேமான், உன்னோட பிரயோஜனம் இல்லாத என்கிட்ட கொடு. இந்த வச்சுக்கோ. இப்ப பாரு. சீக்கிரம் இதுல வந்து ஏறிக்கோங்க. போகலாம். அவங்க தப்பிச்சு போறாங்க. ஏரோப்ளேன் ஷோ காட்டுறாங்க போல இருக்கு. மிஸ்டர் ஹைடோ நம்ம கிட்ட சொன்ன அந்த சர்ப்ரைஸ் இதுதான் போல இருக்கே. ஆமா சார். நீ எல்லாம் ஒரு பிரசிடென்ட். என்ன இது? யாரு இப்படி பண்ணது? முடியல, வேலைக்கே ஆகலையே. ஏன் எனக்கு மட்டும் எதுவும் வரமாட்டேங்குது? இப்படியே நடந்தா பொக்குரு கிரகத்தை என்னால காப்பாற்ற முடியாது. அழிய போகுது. இந்த சின்ன கிரகம் அழியக்கூடாதுன்னு ஏன் நீ நினைக்கிற? இந்த சின்ன கிரகம் அழியறதுனால உனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? இப்படி நடக்க கூடாது. எந்த கிரகமா இருந்தாலும் எனக்கு அது முக்கியம்தான். நான் உங்களை விட மாட்டேன். என்ன விட்டுடு.
ஆனா இதனால என்னால அந்த எனர்ஜி லான்ச்சை தடுத்திருக்க முடியுமா? Tune southindia.cf. என்ன தைரியம் தான் இவன் இங்க உட்கார்ந்துகிட்டு இப்படி தூங்கிக்கிட்டு இருப்பான். இவன் மயங்கிட்டான் போல இருக்கு. அவன் திட்டம் என்னங்கிறது நம்ம இவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இவன் கிட்ட கேக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இவன் கண்டிப்பா நம்ம கிட்ட உண்மையை சொல்ல நான் மாட்டான். கண்டுபிடிச்சிட்டேன். இது ஹைடோவோட பேக் தான். இதுல அவனோட திட்டத்தை பத்தி போட்டிருக்கு. அதுல என்ன எழுதிருக்கு? போக்குரு கிரகத்துல எனர்ஜியை ரிலீஸ் பண்றது மூலமா அருமசுவை அழிச்சு வைரத்தை சேகரிக்க முடியும். அப்படின்னா என்னது? இந்த கிரகத்தோட சூரியன் தான் அது. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஆறுமாசு சுத்தமாவும் அழிவே இல்லாத வைரங்களாலையும் உருவாக்கப்பட்ட கிரகம் தான் அது. இது வரைக்கும் எத்தனையோ பேர் ஆறுமாசோட வைரத்தை அடைய முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அது மூலமா ஏற்படுற அதிக வெப்பத்தினால இது வரைக்கும் யாராலையும் அதை அடையவே முடியல. அதனாலதான் பொக்கூரு கிரகத்தோட அதிக சக்தி உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு போல இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை. எனர்ஜி லான்ச்கான கவுண்டவுன் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. சரியா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. என்ன 10 நிமிஷம் தானா? அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒரு நிமிஷம் இரு பாக்குறேன். அந்த டிவைஸ் உடைக்கிறதால கண்டிப்பா நிறுத்த முடியாது. அப்படின்னா நாம என்ன பண்றது? நம்ம அந்த ரிலீஸ் தடுத்தாலும் இந்த பொக்குரோ கிரகம் கண்டிப்பா அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பைரட் ஷிப்ல ஸ்டார் டிவைஸ் இல்லாததால நம்மளால எனர்ஜியை ஃபில் பண்ண முடியாது. சரி, அந்த பைரட் ஷிப் இப்ப எங்க இருக்கு? அது இப்ப அருமசோக்கு பக்கத்துல இருக்கிற கடல்ல இருக்கு. அதுக்கு இங்க இருந்து 3,50,000 கிலோமீட்டர் போகணும். டைம்குள்ள நம்மளால அங்க போக முடியாது. இதனால கழட்டவே முடியலையே. எல்லாரும் என்ன நினைச்சு கவலைப்பட்டு இருப்பாங்க. நான் சீக்கிரமா போகணும். சூப்பர். நண்பர்களே, உங்களை விட்டு தனியா போனதுக்கு மன்னிச்சிருங்க. அச்சச்சோ, நம்ம நோபிட்டாவை மறந்தே போயிட்டோம்ல. என்னல நோபிட்டா, இவ்வளவு முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, நீ எங்கல போன? பைரட் ஷிப்ல. எப்படி அங்க போன? சீக்கிரமா சொல்லல. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. இந்த பைரட் பெல்ட் அழுத்தி தான் அங்க போனேன். சீக்கிரம் அதை பண்ணல. சீக்கிரமா போ. மத்த விவரத்தை அங்க போய் பேசிக்கலாம். ஆமா நோபிட்டா. போய் எங்க இருக்கிற தேடுங்க. ஒரு நிமிஷம், நாம இப்ப எதை தேடிட்டு இருக்கோம்? இதான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னது இது? இதுதான் எனர்ஜி ரிலீஸ ஸ்டார்ட் பண்ண வைக்கும். 5 நிமிஷம் தான் இருக்கு. அச்சச்சோ, இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. சும்மா கத்தாத, டைம பக்கத்தை விட்டுட்டு போய் அதை தேடி பாருல. பொக்கூரு பிளானட் அப்புறம் 6 மாசம். இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. நேரம் நெருங்கிடுச்சு. அதேதான். விட மாட்டேன். சீக்கிரம் யூனிவர்ஸ் கேப்சூல போட்டு ஷிப்பை விட்டு வெளில போங்க. பிரமாதமா இருக்குல்ல? இதுதான் அவர் சொன்ன சர்ப்ரைஸ் ஷோ போல இருக்கு. ஆமா சார். Solid light. Big light. ஒரு வழியா டைம்குள்ள செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனா சாலிட் லைட் வச்சு நான் அதை சின்னதாக்கி இருக்கேன். இப்ப நம்ம அரும சுவிய சக்தியை எப்படி திரும்ப அடையிறதுன்னு எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் நம்ம சீக்கிரமா பண்ணணும், இல்லன்னா பொக்குரு கிரகம் அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்ல, சாலிட் லைட்டோட சக்தி 5 நிமிஷத்துக்கு மட்டும் தான் இருக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அருண் முன்னாடியே என்கிட்ட சொன்னது உண்மைதானா?
பர்கர் டைரக்டரோட குவிக் ரிவர்ஸ் நம்ம பயன்படுத்தலாம்ப்பா. மிஸ்டர் பர்கர், ப்ளீஸ் எங்களுக்காக இதை செய்யுங்க. ஆறு மாசம் அப்புறம் பொக்குரு பிளானட்டோட சக்திய சீக்கிரமா ரிவர்ஸ் பண்ணணும். இதுக்கு எப்படி கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அந்த லான்ச் டிவைஸை கொஞ்சம் மாத்தி அமைச்சிட்டேன். அதனால சக்தி திரும்ப கிரகத்துக்கே வந்துரும். உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீங்க நன்றி சொல்ல நினைச்சீங்கன்னா உங்க கிரகத்தை காப்பாத்தணும்னு நினைச்ச ஆரோனுக்கு சொல்லுங்க. உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் ஆரோன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. பரவாயில்ல, இருக்கட்டும். இனி நம்மளோட பொக்குரு கிரகத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவே வராது. சரி சரி, போதும், என்ன விடுங்க. ஆரோன், சொல்லு. இப்ப சந்தோஷமா? சொன்ன மாதிரியே உன்னோட கிரகத்தை நாங்க காப்பாத்திட்டோம். ஆமா. நாம் வென்றிட தடைகள் தாண்டி முன்னேறுவோம். முதல்ல இப்படி பண்ணணும், அப்புறம் இப்படி பண்ணணும். சூப்பர் நோபிடா ப்ரோ. இதே மாதிரி யாருமே சந்தோஷமா இருப்பா. Xem tại trang web taiyum.com. She said